என்னது ஐபிஎல் மெகா ஆக்ஷனை கேன்சல் பண்ணிட்டாங்களா? நேற்று நைட்டு மும்பை கோட்ரஸில் பிசிசிஐ அஃபிஷியல்ஸ் அண்ட் ஐபிஎல் டீம் ஓனர்ஸ்க்குலாம் மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் ஷாருக் கானுக்கோ பஞ்சாப் ஓனர் நெஸ்வாடியாக்கோ நடந்த சண்டையிலேருந்து ஃபாரின் பிளேயர் ஐபிஎல்ல பேன் பண்ண போகிற விஷயம் வரைக்கும் நேற்று அந்த மீட்டிங்கில் என்ன நடந்ததுன்னு இப்போ நான் புட்டு புட்டு வைக்கிறேன். முதல்ல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2025 ஐபிஎலுக்கு முன்னாடி மெகா ஆக்ஷன் வரப்போகுது. அந்த மெகா ஆக்ஷனில் ஒரு டீமும் எத்தனை பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணோம், அந்த ஆர்டிஎம் கார்டு யூசேஜ் எல்லாம் பற்றி ஐபிஎல் ஓனர்ஸ் அண்ட் பிசிசிஐ அஃபிஷியல்ஸ்குள்ள ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் பிசிசிஐ அஃபிஷியல்ஸ் அண்ட் எல்லா ஐபிஎல் டீமோட ஓனர்ஸ் அண்ட் ஒரு சில ஐபிஎல் டீமோட கோ ஓனர்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் டீம் ஓனர் அந்த மீட்டிங் ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணாங்க. இந்த மீட்டிங்கில் நிறைய விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. அதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்ஸ். இந்த மெகா ஆக்ஷனில் ஒரு டீமுக்கும் இருக்க போகிற பர்ஸ் அமௌண்ட் எவ்வளோ. இதுக்கு முன்னாடி நடந்த மெகா ஆக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டீமுக்கும் பர்ஸ் 90 crores இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி எல்லா ஐபிஎல் டீம் ஓனர்ஸும் இந்த மெகா ஆக்ஷனுக்கு 90 crores பர்ஸ் போதாது, அட்லீஸ்ட் மினிமம் எல்லா டீமோட பர்ஸும் ஒரு 120 crores இருக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்திருக்க நியூஸஸ்லாம் வச்சு பார்த்தா இந்த மெகா ஆக்ஷனில் ஒரு டீமோட பர்ஸ் அமௌண்ட்டும் 100 crores, அதாவது ஒரு டீமோட பர்ஸ் அமௌண்ட்டும் 100 கோடி இருக்கும். சரி பர்ஸ் பார்த்தோம். இப்போ நேற்று அந்த மீட்டிங்கில் கேகேஆர் ஓனர் ஷாருக் கான் அண்ட் பஞ்சாப் ஓனர் நெஸ்வாடியாக்கோ நடுவில் என்ன சண்டை வந்துச்சு, எதனால ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டாங்கன்ட்டு பார்க்கலாம். முதல்ல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஷாருக் கான் பிசிசிஐ அஃபிஷியல்ஸ் கிட்ட இந்த வாட்டி இந்த மெகா ஆக்ஷனில் 8 ரிட்டன்ஷன் அண்ட் 8 ஆர்டிஎம் கார்டு இருக்கணும்னு டிமாண்ட் வச்சிருக்காரு. யான்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், போன டிராஃபி அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க பிளேயிங் 11 மட்டும் இல்லாமல் பெஞ்ச் ஸ்ட்ரென்த்துமே செம ஸ்ட்ராங்காக தான் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க யாரையுமே ரிலீஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க, எல்லாரையுமே ரீடைன் பண்ணி வைக்க தான் பார்ப்பாங்க. அதனால தான் ஷாருக் கானு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் 8 ரிடன்ஷன், அது மட்டும் இல்லாமல் 8 ஆர்டிஎம் கார்டு வேற வேணும்ட்டு கேட்டிருக்காரு. அதுக்கு குறுக்கு இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி பஞ்சாப் ஓனர் நெஸ்வாடியா வந்து 8 ரிடன்ஷன் 8 ஆர்டிஎம் கார்டுலாம் வச்சு நடந்தா அது பேர் மெகா ஆக்ஷனா, இதுக்கு நீங்க ஆக்ஷனே நடத்தாம போலாமே, மெகா ஆக்ஷன் வந்தா 3 ரிடன்ஷன் அண்ட் ஒரு ஆர்டிஎம் கார்டு தான் கரெக்டா இருக்கும்னு பஞ்சாப் ஓனர் நெஸ்வாடியா சொல்லியிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் போன வருஷம் வாங்கின அடி அப்படி. இப்போதைக்கு 4 ரிடன்ஷன் சொன்னாலே எந்த 4 பேரை ரிட்டன் பண்றதுன்னு தெரியாம பிரீத்தி சிந்தாக்கு தலை சுத்திரும். இவர் என்னன்னா 8 ரிடன்ஷன் 8 ஆர்டிஎம் கார்டுன்னு கேட்கிறாரு. அதனால தான் பஞ்சாப் ஓனர் உள்ள போந்து 3 ரிடன்ஷன் அண்ட் ஒரு ஆர்டிஎம் கார்டு தான் எங்களுக்கு வேணும்னு டிமாண்ட் பண்ணியிருக்காரு. இந்த வாக்குவாதம் தான் கொஞ்சம் அப்படியே பெருசாகி ஷாருக் கான் எழுந்து ஏதோ கத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் என்னதான் இருந்தாலும் கொஞ்சமாவது மனசாட்சி வேணும் இல்லப்பா, ஷாருக் கான் நல்ல டீம் வச்சிருக்காங்கன்றதுக்காக 8 ஆர்டிஎம் கார்டு அண்ட் 8 ரிடன்ஷன்லாம் கேட்கறது ரொம்ப அநியாயமா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்காக போயிட்டு ஒருத்தர் கூட சண்டை வேற போடுறாரு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் கண்டிப்பாக பிசிசிஐ 8 ரிட்டன்ஷன் அண்ட் 8 ஆர்டிஎம் கார்டுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. சரி அப்புறம் இந்த மெகா ஆக்ஷனில் ரிட்டன்ஷன் எப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெகா ஆக்ஷனே நடக்காமல் போகிறதுக்கு கூட லைட்டாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கில் நிறைய டீம் ஓனர்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெகா ஆக்ஷன் இப்போ தானே 3 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளே திரும்பி இன்னொரு மெகா ஆக்ஷன் தேவையா, இந்த வாட்டி வேணும்னா மினி ஆக்ஷன் நடத்திக்கலாமே அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. வந்திருக்க நியூஸ் எல்லாம் வச்சு குறிப்பிட்டு எந்தெந்த டீம்லாம் மெகா ஆக்ஷன் வேணாம் மினி ஆக்ஷன் தான் வேணும்ட்டு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே அதாவது காசி தாத்தாவே இந்த வாட்டி மெகா ஆக்ஷன் வேணாம் மினி ஆக்ஷன் நடத்திக்கோங்க அப்படின்ட்டு தான் கேட்டிருக்காரு. அண்ட் கேகேஆர் ஓனர் ஷாருக் கானும் இந்த வாட்டி மெகா ஆக்ஷன் வேணாம் மினி ஆக்ஷன் நடத்திக்கோங்கன்ட்டு தான் கேட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் அண்ட் எம்ஐ 3 டீமுமே இந்த வாட்டி மெகா ஆக்ஷன் வேணாம் மினி ஆக்ஷன் நடத்தலாம் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் மிச்சம் இருக்க 5 டீமு லக்னோ, டெல்லி, பஞ்சாப், குஜராத், பெங்களூரு இந்த வாட்டி நீங்கள் வச்சா மெகா ஆக்ஷன் வைங்க, அதை விட்டுட்டு மினி ஆக்ஷன் கினி ஆக்ஷன் ஏதாவது வச்சுங்க, ஐபிஎல்லும் வேணாம் ஒன்றும் வேணான்ட்டு நாங்கள் பாட்டுன்னு ஒட்டுமொத்த டீமையும் கழிச்சு விட்டு போயிட்டே இருப்போம். அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் மற்ற 5 டீமும் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே, எம்ஐ, ஆர்ஆர், கேகேஆர் அண்ட் எஸ்ஆர்ஹெச் இந்த 5 டீம் கிட்டேயுமே ரொம்ப நல்ல பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் அவங்க எல்லாரும் மினி ஆக்ஷன் கேட்குறாங்க. மினி ஆக்ஷன் வந்தால் இப்போ குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் தான் ரிட்டைன் பண்ணோம் அப்படின்ட்டுலாம் இல்லை, எத்தனை பிளேயர் வேணாலும் ரிட்டைன் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் மிச்சம் இருக்க 5 டீமு ரொம்ப பரிதாப நிலையில் இருக்காங்களே. அவங்களாம் பார்த்தீங்கன்னா போன சீசனில் பிளேயிங் லெவலில் விளையாட வைக்கிறதுக்கே கரெக்டாக ஒரு 11 பேர் கூட கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக ஒட்டுமொத்த டீமையும் மாற்றணுன்ட்டு தான் நினைப்பாங்க. அதனால மெகா ஆக்ஷன் வேணும்னு தான் கேட்பாங்க. 5 டீம் மெகா ஆக்ஷன் வேணும்ட்டு கேட்டிருக்காங்க, 5 டீம் மெகா ஆக்ஷன் வேணாம் மினி ஆக்ஷன் தான் வேணும்ட்டு கேட்டிருக்காங்க. பட் மோஸ்ட் ப்ராபபிலி இந்த வாட்டி மெகா ஆக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அண்ட் ரிட்டன்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீட்டிங் முடிந்தவுடன் நள்ளிரவு அன்அஃபிஷியலாக கிடைச்ச தகவல் தான் இது. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு டீமும் 4 பிளேயரை ரிட்டைன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஒரு டீமுக்கு ஒரே ஒரு ஆர்டிஎம் கார்டு தான். அதாவது புரியும்படி சொல்லணும்னா இந்த வாட்டி ரிட்டன்ஷன் 4+1 ஃபார்மேட்ல நடக்குங்க. 4 ரிட்டன்ஷன் அண்ட் 1 ஆர்டிஎம் கார்டு ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டீம். இது வந்து அஃபிஷியலாக கிடைச்ச நியூஸ் கிடையாது, அன்அஃபிஷியலாக வந்த நியூஸ் தான். அண்ட் சரி இப்போ அந்த ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் பேன் பண்ண போறாங்க அப்படின்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னால அதை பற்றி கொஞ்சம் பேசிட்டு வரலாம். சரி இப்போ முதல்ல என்ன ஆச்சு, எதுக்காக திடுதிப்புன்னு இந்த மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் பேன் பண்ணுன்ற பேச்சு எழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போன ஐபிஎல் கடைசி கட்டத்தை எட்டியிருந்தப்ப, அதாவது கரெக்டாக
சொல்லணும்னா போன ஐபிஎல் பிளே ஆஃப் டைம் அப்ப ஜாஸ் பட்லர், ஃபில் சால்ட், வில் ஜாக்ஸ், மொயின் அலி, ரீசி டாப்லி மாதிரி இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் ஐபிஎல் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல T20 வேர்ல்ட் கப் வரப்போகுது. அதனால நாங்கள் T20 வேர்ல்ட் கப்புக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ஐபிஎல் பிளே ஆஃப்ல விளையாடாம அவங்க நேஷனல் டியூட்டிக்காக ஒரு சில பிளேயர்ஸ்லாம் அவங்க கண்ட்ரிக்கு திரும்பி போயிட்டாங்க. அப்படி இந்த பிளேயர்ஸ்லாம் பிளே ஆஃப்ல விளையாடாம கிளம்பி போயிட்டதுனால நிறைய டீம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. குறிப்பா சொல்லணும்னா ஆர்சிபில இருந்து போன ஒரு வில் ஜாக்ஸ், ஆர்சிபி செகண்ட் ஹாஃப்ல அப்படி ஒரு கம்பேக் கொடுத்து பிளே ஆஃப்க்கு போனதுக்கான மெயின் ரீசனே வில் ஜாக்ஸ் தான். பட் அவர் பிளே ஆஃப்ல விளையாடாம போயிட்டாரு. அண்ட் ராஜஸ்தானுக்கு ஒரு ஜாஸ் பட்லர், அந்த சீசன்ல ராஜஸ்தான் ஒரு சில குரூஷியல் மேட்சஸ்லாம் வின் பண்ணதுக்கான மெயின் ரீசனே ஜாஸ் பட்லர் தான். ஒன் ஆஃப் தி மெயின் பேட்ஸ்மேன் ஃபார் ராஜஸ்தான். பட் அவரும் பிளே ஆஃப்ல விளையாடாம கிளம்பி போயிட்டாரு. ஆர்சிபி பாத்தீங்கன்னா எலிமினேட்டர்ல தோத்துட்டாங்க. அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் குவாலிஃபயர் 2ல தோத்துட்டாங்க. அந்த பிளேயர்ஸ்லாம் ஒருவேளை இருந்திருந்தாங்கன்னா இவங்க கண்டிப்பா ஃபைனல்ஸ் போய் கப் அடிச்சிருப்பாங்க அப்படின்ட்டுலாம் நான் ஒன்றும் சொல்ல. பட் ஒரு சீசன் ஃபுல்லா விளையாடி ஒரு பிளேயிங் லெவனை செட் பண்ணி ஒரு டீமை நல்லா உருவாக்கி ஒரு ரிதம்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிளேயர், அதுவும் முக்கியமா பிளே ஆஃப் சமயத்துல இல்லாம போயிட்டு அவர் பிளேஸ்ல வேற ஒரு பிளேயரை வச்சு விளையாட வைக்கணும்ன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இஃப் ஏதாவது இன்ஜுரி கன்சர்ன் அந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. பட் நல்லா இருந்துட்டு இந்த மாதிரி பிளே ஆஃப் சமயத்துல விளையாடாம போறது தான் தப்புன்னு சொல்றாங்க பிசிசிஐ. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ டெவான் கான்வேக்கு போன சீசன் அப்போ தம்பில் ஒரு இன்ஜுரி ஆயிருக்கோ, தம்பில் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. அவர் அதனால் போன சீசன் ஃபுல்லாக சிஎஸ்கேக்கு விளையாடாமே இருப்பார். ஆனால் ஒரு சில மேட்சஸ்லாம் வந்து சப்போர்ட்லாம் பண்ணுவார் சிஎஸ்கேக்கு. இந்த மாதிரி ஒரு இன்ஜுரி கன்சர்ன் அந்த மாதிரி இருந்துலாம் விளையாடாமல் போனால் பரவாயில்ல. ஆனால் உங்களை நம்பி இத்தனை கோடி ஒரு டீம் ஓனர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பாதிலே விளையாடாமல் போனீங்கன்னா ஆர்எல்ஸ் இந்த மாதிரி சீசன் பாதிலே போயிடுவீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எதுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க? இந்த ஒரு சீசன் ஃபுல்லாக நீங்கள் விளையாடாமே இருந்திருக்கலாமே. உங்களுக்கு பதில் வேறு ஏதாவது பிளேயர் அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே பிக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்களே டீமை. இப்படி பிளே ஆஃப் விளையாடாமல் உங்கள் கண்ட்ரிக்கு திரும்பி போன பிளேயர்ஸ் எல்லாம் 1 or 2 இயர்ஸ் வந்து பேன் பண்ணலாம் ஐபிஎல்ல இருந்து அப்படின்ட்டு பிசிசிஐ ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்கன்ட்டு நியூஸ் வந்திருக்கு. பட் இதுவும் அஃபிஷியல் இல்லை, அன்அஃபிஷியல் நியூஸ் தான். கடைசியாக இந்த மீட்டிங் முடிஞ்சவொடனே என்ன தெரிய வருதுன்னா, இந்த மெகா ஆக்ஷனில் 6 ரிட்டன்ஷன் அண்ட் 4-5 ஆர்டிஎம் கார்டெலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. மோஸ்ட் ப்ராபபிளி 4+1, அதாவது 4 ரிட்டன்ஷன் அண்ட் 1 ஆர்டிஎம் கார்டு தான் இருக்கும். அண்ட் ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு டீமுக்கும் மேக்ஸிமம் 100 crore பர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த மெகா ஆக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த மெகா ஆக்ஷன் நெக்ஸ்ட் 5 years கழிச்சு தான், அதாவது 2029 தான் நடக்கும்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த மீட்டிங்கில் நடந்த ஒரு சில விஷயத்தெல்லாம் பற்றி பார்த்தோம். அதாவது ஃபாரின் பிளேயர்ஸ் பேண்டு அண்ட் ஷாருக் கான் அண்ட் பிபிகேஸ் ஓனருக்கு நடுவில் வந்து சண்டை அண்ட் ரிட்டன்ஷன் லிஸ்ட் ஃபார்மேட்லாம் எப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு பார்த்தோம். இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பை கைஸ்.